அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீட்ல கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு. ரம்லான் வேற வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தைக்கிற வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்க வந்து கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் வந்து சமைக்க போறேன். சாம்பாரும் அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரம்லான் மாதம் வந்தாலே போதும் நிறைய வேலை இருக்கும். வீடை ஒதுங்க வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க வேலை இருக்கும். டெய்லருக்கு பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் இருக்கும். தைக்கிற வேலை வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. ப்ரிப்பரேஷன் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு இந்த தடவை பண்ணலை. எப்படி தான் நம்ம வந்து முன்கூட்டியே எல்லா வேலையும் பார்த்து வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 நாளில் வந்து காலியாக போயிடும். அதுக்காகவே வந்து போகிற போக்கில் ஏதாவது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். இந்த தடவை அந்த மாதிரி முன்கூட்டியே எந்த வேலையும் பண்ணி வைக்கல. எப்படி தான் நம்ம வந்து செஞ்சு வச்சாலும் நமக்கு உண்டான டைமை ஒதுக்குனா தான் நம்ம அந்த வேலைகளை எல்லாம் வந்து பார்க்க முடியும். நோன்பு அப்பவுமே அப்படி தான். நம்ம வந்து கரெக்டாக டைம் டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தொழுகிறதுக்கு, ஓதுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்குவேன். அதனால முன்கூட்டியே இந்த வேலையை இந்த தடவை பண்ணி வைக்கல. சாம்பாருக்கு வந்து காய்கறி எல்லா காய்கறியுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய்கறி போட்டு குழம்பு வைக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய வேலை எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கு வந்து குழம்புக்கு, அடுத்து கூட்டுக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுற மாரி இருக்கும். இதே மீன் குழம்பு, சிக்கனு, மட்டன் இதுனா வந்து ஒரே வேலையா முடியிற மாரி இருக்கும். நான் எப்படி தான் வந்து சாம்பார் வச்சாலும் அது எனக்கு வந்து கெட்டியாவே ஆயிரும். அது எப்படின்னே தெரியல. இன்றைக்குமே அப்படிதான் கொஞ்சம் தண்ணியா வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, அது கெட்டியாவே வந்துருச்சு. நான் எப்படி தான் வந்து ட்ரை பண்ணாலும் எனக்கு சாம்பார் மட்டும் வைக்கிறதுக்கு வரவே வராது. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பட் வந்து நல்லா கெட்டியான மாதிரி ஆயிரும். சாம்பாருக்கு எல்லாமே காய்கறியில ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பீன்ஸ், கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு அதையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக அரியிறதே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். பிள்ளைங்க என்ன பார்த்தீங்கன்னா, காய்கறி சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப தான் செய்வாங்க. அதுவும் என் பையனுக்கு பீன்ஸ், கேரட் பொரியல் வந்து சுத்தமா புடிக்காது. பிள்ளைங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பீன்ஸ், கேரட் வந்து முட்டை போட்டு நம்ம பொரிச்சு குடுத்தா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பான் என் பையன். காய்கறி இதெல்லாம் வந்து அவனுக்கு தொடவே பிடிக்காது. நான்வெஜ் தான் மீனு, கறி அந்த மாதிரினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறி வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப அழுவான். அதுவும் பீன்ஸ், கேரட்லாம் வந்து எப்படியாச்சும் எதுலயாவது ஒளிச்சு குடுத்தா தான். அதனால தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நிறைய காய்கறியை சேர்த்து வந்து குடுத்துருவேன். அதுலேயுமே சில டைம் வந்து காய்கறியெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பான். எப்படி தான் அவனை வந்து இது பண்ணுறதுன்னே தெரில. அந்த அளவுக்கு தான் போகும். நிறைய திட்டு வாங்குவான் என்கிட்ட. காய்கறி சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்கள பழக்கிறதுக்கே வந்து நமக்கு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஒரு வழியா காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பீன்ஸ், கேரட் வந்து தாளிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி தான் வந்து பீன்ஸ், கேரட் பொரியல் பண்ணுவேன். சில பேர் வந்து இதில் மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தான் லைட்டாக வெங்காயம், மிளகாய் அடுத்து வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட் அப்புறம் வந்து அவரைக்காவும் நான் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வந்து மூடி வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணி இறங்குச்சு அப்படின்னா அந்த காய்கறியோட அந்த ஒரு பச்சையாக இருக்கிற அந்த இது போயிடும், கலர் வந்து போயிடும். அதனால நான் எப்போவுமே வந்து பீன்ஸ், கேரட்டை வந்து மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை சேர்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு. சைட் பை சைடாக வந்து சாம்பாருமே ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சும் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து சிம்பிளான சமையல் தான். சாம்பாரும் அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிவிட்டு சோறையுமே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டேன்.
கிச்சனில் நிற்கும்போதே கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா, மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து காய வச்சுருந்தேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு வந்து காய வச்சுருந்தேன். கடலை மாவு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. சரி கையோடு எடுத்து வச்சுட்டோன்னா, வந்து அரைக்கிறதுக்கு குடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, அதையுமே எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். நோன்பு டைம் வந்து பார்த்திங்கன்னா, நெறையா பஜ்ஜி, முட்டை போண்டா இந்த மாதிரி வந்து நெறையா பண்ணுவோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா, கடையில ஒரு 1/2 கிலோவே வந்து நெறைய ரேட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கடலை பருப்பு வாங்கிட்டு, கொஞ்சமாக வந்து பச்சரிசிய நல்லா கழுவிட்டு, நான் வந்து காய வச்சுருந்தேன் 2யும் சேர்த்துட்டு. நல்லாவே வந்து காஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, பஜ்ஜி, போண்டா எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக அதெல்லாம் வந்து காய வச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வீட்டு ஒர்க் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து வந்திருந்தது. காலையில வந்து குடுத்துட்டு, எனக்கு வந்து சாயங்காலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அதையுமே வந்து கையோட தச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா சுருங்கி போய் இருந்துச்சு. அப்படியே வந்து துவச்சிட்டு வந்து குடுத்துட்டாங்க போல. நல்லா சுருக்கமா இருந்தது. இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து நல்லாவே சுருக்கமா இருக்கும். அதனால வந்து நான் லைட்டா அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அளவு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணோம்னா, அளவுகள் கண்டிப்பா மாறும். அதனால உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் குடுக்கும்போது சுருங்கி, அந்த ஆம்ஹோல் சைடுனா சுருங்கி போயிருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, நல்லா சிரமம் பார்க்காம அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணோம்னா, அளவுகள் எதுவுமே மாறாம இருக்கும். அதுக்காக தான். இந்த 2 ப்ளவுஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். அதனால ஒரே ஆளோட ப்ளவுஸ் தான். அதனால வந்து லைனிங்கில வெட்டிட்டு மொத்தமா போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். வீட்டு வேலைகளோட சேர்த்து தான் வந்து நான் தையலையுமே பார்த்துட்ருக்கேன். தனியா வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி அப்படின்னா இல்ல. சில டைம் வந்து சமைச்சிட்ருக்கும்போதே வந்து ஒரு ப்ளவுஸ் தைப்போம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருவேன். இந்த மாதிரி தான் போய்க்கிட்டுருக்கு. நம்மள வந்து நெறையா என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நம்மள வந்து மட்டம் தட்டுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறவங்கள வந்து நம்ம மனசுல வச்சுட்டு, நம்ம வந்து நம்மள மட்டம் தட்டுறவங்கள வந்து நம்ம லூஸ்ல விட்டுறணும். அவங்கள வந்து நம்ம கண்டுக்க கூடாது. ஏன்னா சொந்த பந்தம்னா அப்படிதான். நம்ம வந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதனால நம்மளோட வேலை, நமக்கு என்ன தேவையோ, அத வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு வந்து வேலைக்கு போக வெளியில போய் வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி நம்ம முயற்சி பண்ணும்போது சில பேர் வந்து நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் படிச்சிருக்க, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, வீட்லயே சும்மா தானே இருக்க, தண்டமா தானே இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மனுஷங்க கிட்ட நம்ம வந்து பேசவே தேவையில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு போய் வெளியில வேலை பார்க்க பிடிக்கல. அதனால நம்ம போல. வீட்டிலேயே இருந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்க தான் செய்யுது. டெய்லரிங் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து வேலைக்கு போறவங்களுக்கு கூட மாசம் சம்பளம் இருக்கும். பாதியிலேயே அந்த சம்பளம் வந்து காலியா போயிரும். ஆனா தையல் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட எப்பவுமே வந்து கையில பணம் புழங்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, திடீர்னு ஒரு நைட்டி ஓரடிச்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அது மூலமா ஒரு ரூ. 50 கிடைக்கும். சாரி ஓரடிச்சு தாங்கம்மான்னு கேட்பாங்க. அது மூலமா நம்மளுக்கு ஒரு ரூ. 20 கிடைக்க தான் செய்யும். இப்படி வந்து நமக்கு டெய்லி வாழ்க்கையில நமக்கு தேவையான பணத்த வந்து சம்பாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வேலைன்னா தையல் தொழிலா கண்டிப்பா நான் சொல்லுவேன். வீட்ல இருந்துட்டே வந்து கண்டிப்பா வந்து பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொழுத வந்து வெட்டியா போக்காம, டிவி பார்க்குறதுலயும், சீரியல் பார்க்குறதுலயும் டைம வேஸ்ட் பண்ணாம, கொஞ்சமா வந்து முயற்சி பண்ணீங்கன்னா, உங்க ஃபேமிலிக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். யாரு கையும் எதிர்பார்க்காம, உங்களோட தேவைய வந்து நீங்க பூர்த்தி பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இன்னையிலிருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து நெனைக்கலாம், இவங்கலாம் வந்து எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு வந்து நெனைக்கலாம். நீங்க எந்த நெலைமையில இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு நெலைமையில வந்து நானும் இருந்திருக்கேன். எப்படி இந்த ப்ளவுஸ்லாம் எவ்வளோ அழகா தைக்கிறாங்க, இந்த சுடிதார்லாம் எவ்வளோ அழகா தைக்கிறாங்க அப்படின்னு வந்து எனக்குமே ஆசையா இருக்கும். இப்படி இவங்களுக்கு கத்துக்கிற முடிஞ்சதோ அப்படிலாம் நெனச்சு பொறாமையா கூட இருக்கும். ஆனா, ஒண்ணு மட்டும் நான் நெனச்சுக்குவேன். இவங்க பிறக்கும்போதே வந்து கத்துக்கிட்டா வந்திருக்காங்க அப்படி இல்லைல்ல. அவங்களும் வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்க. முயற்சி எடுத்தனால இன்னைக்கு வந்து நல்லா தைக்கிறாங்க, நல்லா சம்பாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் மனசுல நெனச்சுப்பேன்.
அந்த நெனப்பு தான் வந்து எனக்குள்ளேயும் வந்து ஒரு ஆசைய தூண்டுச்சு. நம்மளும் வந்து நல்லா தைக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலத்தில பார்த்தீங்கன்னா, நான் சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தைக்கிறதுக்கு வந்துச்சு. ஏன்னா, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபிட்டிங்கா போடணும் அப்படின்னு தேவையில்லைல்ல. ப்ளவுஸ் அந்த மாரி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ச் வந்து தேவைப்படும். இப்படி கட் பண்ணணும், அப்படி கட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதனால வந்து எனக்கு ப்ளவுஸ் தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்ல. என்கிட்ட வர கஸ்டமர்னால தான் வந்து நான் ப்ளவுஸ் கத்துக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் சுடிதார், அடுத்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பாவாடை சட்டை, இந்த மாதிரி தான் வந்து எனக்கு தைக்க தெரிஞ்சது. அ கஸ்டமர்னால தான் வந்து நான் ப்ளவுஸே வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நெறையா வந்து வீடியோ பார்த்தேன். எங்க அக்கா, எங்க பெரியம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா டெய்லர் தான். ஆனா அவகிட்ட போய் நான் சொல்லிக் குடுத்துருக்கா. பட் வந்து எனக்கு சுத்தமா மண்டையிலேயே ஏறல. அவ 4ஆ மடிச்சு போட்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணுவா. சுத்தமாவே புரியல. அ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கத்துக்கலாம் சொல்லி நெறைய யூடியூப் வீடியோ வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் கிடைச்சது தான் வந்து டெய்லர் ப்ரோ வீடியோ. அவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து, இவ்ளோ தானா ப்ளவுஸ் கட் பண்றது? அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ ஒரு ஈஸியா வந்து எனக்கு சொல்லிக் குடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கே வந்து சொல்லிக் குடுத்த மாதிரியே ஒரு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் நெறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொன்லயும் இருந்து ஒவ்வொன்னு வந்து நான் கத்துக்கிட்டேன். டெய்லர் வீடியோ பார்த்து வந்து கட்டிங் கத்துக்கிட்டேன். நெறைய ஸ்டிச்சிங் வந்து நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பார்த்து ஒவ்வொன்னா வந்து கத்துக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நானுமே வந்து நல்லா தைக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கா தெரியுது. எனக்குமே வந்து இப்ப நெறைய கஸ்டமர் இருக்காங்க. என்கிட்ட வந்து தச்சா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட கஸ்டமர் இருக்காங்க. அத நெனச்சு வந்து நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இந்த கிரெடிட் எல்லாமே நெறையா வந்து டெய்லர் ப்ரோக்கு தான் வந்து சேரும். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கத்துக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா டெய்லர் ப்ரோ வீடியோ வந்து பார்த்து கத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு மட்டும் அது யூஸ் ஆகக்கூடாதுல்ல. 4 பேருக்கு வந்து யூஸ் ஆனா தானே நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து புரியல அப்படின்னா, நீங்க வந்து டெய்லர் ப்ரோ வீடியோ வந்து பார்த்து கத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா வந்து சொல்லி தந்திருந்தாங்க. அவ்வளோதான் நான் வந்து ப்ளவுஸுமே வந்து தச்சு முடிச்சுட்டேன். தச்சு முடிச்சுட்டு கரெக்ட்டா இந்த மாதிரி இடுப்பு அளவு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம கரெக்ட்டா தச்சிருக்கோமா, இல்ல தச்ச ப்ளவுஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைடுல புடிச்சு விட்டுக்கலாம். நீங்க தைக்க தைக்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிரும். ஆரம்பத்தில அப்படிதான் இருக்கும். பயமா இருக்கும். கஸ்டமர் திட்டுவாங்களோ! அந்த மாதிரி பயமா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னுமே வந்து அந்த பயம் எனக்கு இருக்க தான் செய்யுது. நான் அதனால வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது கேட்பேன். அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சா? அப்படின்னு கேட்பேன். அவங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஹேப்பியா இருக்கும். ஒரு வழியா வந்து எல்லாமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ரூம வந்து நான் அப்பப்ப கிளீன் பண்ணி முடிச்சுருவேன். கொஞ்சம் வந்து ஒதுங்க வைக்கிறவும் வேலையும் இருந்துச்சு. அதனால வந்து கிளீன் பண்ணி விட்டுருவேன். மேக்ஸிமம் வந்து நான் தச்சு முடிச்சுட்டேன் அப்டின்னா, கிளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா, நம்ம டெய்லர் கடை அப்டின்னா, நம்ம வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம இருக்கிற வந்து வீடு. அதனால அப்பப்ப வந்து சேர்ற இந்த மாதிரி கிளாத் வந்து கையோடயே கிளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த ரூம் வந்து கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, இன்னைக்கு கொஞ்சமா வந்து கிளீனிங் வேல பார்க்கலாம். தூசெல்லாம் தொடச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரேடியா பார்த்தா தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப டஸ்ட்டெல்லாம் நான் வீட்ல வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ ஒட்டடலாம் வந்து தட்டுற வேலை அப்படின்னா எனக்கு எதுவுமே இருக்காது. அம் இப்போ வந்து ரம்ஜான் தான் வருது. அன்னைக்கு தான் ஒட்ற தட்டுவேன் அப்டின்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு எப்ப வந்து நான் வீடு டெய்லி கூட்டும்போதும், என் கண்ணுக்கு வந்து இந்த ஒட்டடை எங்கேயாவது இருக்குது அப்டின்னு தெரிஞ்சாலே போதும், நான் அத எடுத்து விட்டுருவேன். வீடு கூட்டும்போது தினமுமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்டின்னா, தனியா இதுக்குன்னு கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஒரு டைம் எடுத்து பண்ணணும் அப்டின்னு தேவையில்ல. இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வந்து ஹால்ல இருக்கிற சுவிட்ச் போர்ட்னா பார்த்தீங்கன்னா, போட்டு போட்டு அந்த இடம் ஃபுல்லா அழுக்கா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம அப்பப்ப வந்து கிளீன் பண்ணி விட்டோம்னா, அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதே மாதிரி ஜன்னல் கதவு, அடுத்து வந்து வாசல் கதவு எல்லாமே வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணேன்.
இந்த மெயின் டோர்னா பார்த்தீங்கன்னா, இருக்கிற தூசி ஃபுல்லாவே வந்து கதவுல தான் வரும். அந்த மாதிரி வந்து நெறைய தூசி புடிச்சு போயிருந்தது. நான் அப்பப்ப கிளீன் பண்ண தான் செய்வேன். இருந்தாலும் அந்த பூ எடைக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய தூசி இருந்துச்சு. எங்க வீட்ல ஸ்க்ரீன் போட்டா என் பிள்ளைங்க அதில ஏறி ஊஞ்சலாடி அப்படியே அத்து விட்டுட்டாங்க. அதுலேருந்து நான் ஸ்க்ரீன் போடுறதையே விட்டுட்டேன். அவங்க கொஞ்சம் பெருசானாங்க. அடுத்து வந்து என் தம்பி பையன் அதே வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதனால நான் ஸ்க்ரீன் போடுற ஆசையே எனக்கு போயிருச்சு. ஸ்க்ரீன் மொத நாள் போடுவேன். அடுத்த நாள் அப்படியே தொங்கி அத்து விட்டுருவாங்க. அதனால ஸ்க்ரீனே போடுறது கிடையாது. அதனால தான் வந்து கதவு ஃபுல்லா நெறைய தூசி புடிச்சிருந்துச்சு. சரி இன்னைக்கு கிளீன் பண்ணி விட்டுட்டு, மத்த ஒர்க்க வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணிட்டேன். தண்ணி வந்து தொட்டு கிளீன் பண்ணோம்னா, அந்த வார்னிஷ் எல்லாம் போயிரும். அதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் கோலின் இருந்தது. லைட்டா அத மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அப்படியே இந்த பிரஷ் வச்சு இடைக்குள்ள ஃபுல்லா தேய்ச்சு விட்டா, தூசு ஃபுல்லாவே போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரூம்ல உள்ள கதவு எல்லாமே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். சுவிட்ச் போர்டுனா பார்த்தாலே தெரியும். நல்லாவே தூசியா இருக்கும். அப்பப்ப வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தாலுமே, அதுலலாம் வந்து தூசி எங்கிட்டிருந்து தான் வருதுன்னே தெரியல. நெறைய தூசி வரும். அதுவும் அந்த வெளியில இருக்கிற சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. கொசு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தெரியும். அதுல வந்து எவ்ளோ ஒரு அழுக்கு இருக்குன்னு பார்த்தா தெரியும். ஃபுல்லாவே வந்து அப்படியே ஒரு கருப்பு கருப்பா தெரியுதா, அது ஃபுல்லாவே அழுக்கு தான். அ வெளியில உள்ள சுவிட்ச் போர்டு இப்படி தான் இருந்துச்சு. சரி இதையுமே வந்து கிளீன் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லி லைட்டா கோலின் வந்து அந்த துணியில தேய்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே தொடச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ ஸ்விட்ச் போர்டு இது எல்லாமே வந்து நம்ம நீட்டா மெயின்டெயின் பண்ணா தான் நம்ம வீடும் பார்க்குறதுக்கு புதுசு போலயே இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சொந்தம் தொடர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.